Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே திமுக அமைச்சரை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரண்டியவேல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்த திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்ட கிராம மக்கள் தூத்துக்குடியிலிருந்து குறும்பூருக்கு கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வலியுறுத்தி முற்றுகையிட்டனர். அப்போது தூத்துக்குடி போக்குவரத்து மண்டல மேலாளரிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது, எந்த ஊரில் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளோம், எந்த ஊரில் பேருந்து வசதி வேண்டுமென கூட தெரியாமல் செல்போனில் அதிகாரியிடம் உளறியது மக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனாலதான் உடம்புல ரத்தம்ல வடியுது. குறும்பு இருக்கும் போது இது வறண்டை வழியா குறும்பு, இது வறண்டை வழியா குறும்பு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள பாம்புகோவில் ஆட்டுச்சந்தையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் ஆடுகளை வாங்குவதற்கு குவிந்தனர். ஒவ்வொரு ஆடும் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சுமார் 3 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்தனர். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகேயுள்ள ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தையில் வெள்ளாடு, கொடியாடு, சீமையாடு, நாட்டாடு, வேலியாடு, செம்மறியாடு என பல்வேறு வகையான ஆடுகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. இதனால் சுமார் 1 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகி உள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.